குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா 9th மார்ச்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்னென்னலாம் டாபிக்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 டாபிக் சயின்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா டிஸ்கவரி ஆஃப் நியூ ஃப்ரூட் ஃப்ளைஸ், அதாவது புதிய பழ ஈக்கள், பழம் தின்னக்கூடிய ஈக்கள், அதுல புதிய வகையை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஜியாகிரபி டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரிவரைன் லைட் ஹவுஸ் இன் அசாம், அதாவது இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில் அருகில் வந்து கலங்கரை விளக்கங்களை அமைச்சிருக்காங்க. அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. அதை பற்றின தகவலை உள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது காற்று தர குறியீடு வந்து ரீசெண்டாக டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை சார்ந்த தகவலும் உள்ள நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் என்வைரான்மெண்ட் 2026 ரிப்போர்ட், அதாவது இந்திய சூழியல் அறிக்கை 2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவை நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீ வாட்டர் டீசாலினேஷன் ப்ராஜெக்ட், அதாவது எங்கன்னா லட்சத்தீவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் லட்சத்தீவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி டாபிக் அண்ட் டெவலப் அட்மினிஸ்ட்ரேஷனில் பஞ்சாப்ல மந்த்லி அலவன்ஸ், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மகளிர் உரிமை தொகை இருக்குங்களா, அதே மாடல் யூஸ் பண்ணி பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மாதாந்திர உதவித்தொகை மகளிருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரயில்வேஸில் ஷைன் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. இது யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் லெவலில் செய்கிற உமன் ஸ்டாஃப், அதாவது பெண் ஊழியர்களுக்கு ஷைன் செயலி சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஷைன் செயலியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உள்ள நம்ம பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், அதாவது நம்மளோட உமன் ப்ரொட்டஸ்டர், அதாவது நம்மளோட கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன்றவங்க நம்மளோட உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அவங்கள பற்றின ஒரு ஃபேக்சுவல் டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக மிஷனரியஸ் டாபிக் என்ன நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இந்தியன் டீம், அதாவது நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலாக நம்ம உள்ள பார்த்துருவோம். சரி, ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள போயிடுவோம் டீட்டெயிலாக. ஃபர்ஸ்ட் என்ன டாபிக்னா ஜென்ரல் சயின்ஸில் டிஸ்கவரி ஆஃப் நியூ ஃப்ரூட் ஃப்ளைஸ், அதாவது புதிய ஈக்கள், பழத்தை தின்னக்கூடிய ஈக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஈக்கல்லே பல டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரூட்ஸ், பழத்தை தின்னக்கூடிய ஈக்கள். அதில் புதிய வகை ஸ்பீசிஸ், அதாவது புதிய வகையை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த ஈயோட நேம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா. ஸோ சயின்டிஸ்ட் டிஸ்கவர் த 2 நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ரூட் ஃப்ளைஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோலன் டிஸ்ட்ரிக்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அதாவது இமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள சோலன் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம புதிய வகை பழ ஈக்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிடோசாந்தோ பெரட்டோட்டோஃப்ளாவா ஹிமிலியே சுனீரியா, அதாவது அசிடோசாந்தா பெரட்டோட்டோஃப்ளாவா மற்றும் ஹிமிலியே சுனீரா, ஓகேங்களா. ஸோ இதுதான் இதற்கான பேருன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இமாச்சல் பிரதேஷ் பார்க்கும்போது இதில் ஒரு டேட்டா பார்த்துருவோம். இமாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷிம்லா, ஓகேங்களா. இமாச்சல் பிரதேஷோட கேபிட்டல், அதாவது இமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தோட தலைநகரம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஷிம்லான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இமாச்சல் பிரதேஷ் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில், இந்தியா லெவலில் வந்து ஆப்பிள் ப்ரொடக்ஷனில் செகண்ட் பிளேஸில் உள்ள மாநிலம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், செகண்ட் ஹையஸ்ட் ஆப்பிள் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமாச்சல் பிரதேஷ் மாநிலம், ஓகேங்களா. ஸோ இது சார்ந்த டிஎன்பிஎஸ்சியில் பிஓக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா லெபிடெரிஸ்ட்ரியா சாளுக்கியா விச் வாஸ் ரீசென்ட்லி டிஸ்கவர் இன் கர்நாடகா பிலாங்ஸ் டு விச் ஸ்பீசிஸ், அதாவது சமீபத்தில் கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட லெபிஸ்டேரியா சாளுக்கியா எந்த இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனி கிளாம் ஸ்பிரின், அதாவது முள்ளந்தண்டு மட்டி இறால். ஸோ இந்த வகை இறாலை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக் ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரிவரைன் லைட் ஹவுஸ், அதாவது இந்தியாவின் முதல் ஆற்றங்கரை கலங்கரை விளக்கத்தை அசாமில் ஓப்பன் பண்ண போறாங்கப்பா. ஸோ நம்ம வந்து கடல் அருகில் இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா மெரினால லைட் ஹவுஸ் பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ மகாபலிபுரத்தில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும், நேச்சுரல் லைட் ஹவுஸ் சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதேமாரி கடலுக்கு அருகில் தான் நம்ம வந்து லைட் ஹவுஸ், கப்பலுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு சொல்லிட்டு லைட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரைக்கு அருகில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், லைட் ஹவுஸ் ஓப்பன் பண்ண போறோம். ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ஓப்பன் பண்ண போறாங்க, ஓகேங்களா. ஸோ இது எங்க ஓப்பன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அசாம் மாநிலத்தில், இந்தியாவில் இருக்க அசாம் ஸ்டேட்ல தான் ஓப்பன் பண்ண போறாங்க. எந்தெந்த இடத்துல ஓப்பன் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா பண்டு, பொகிபல், சில்கட், பிஷ்வந்த் கான், ஓகேங்களா.
பாண்டு, போகிபில், சில்காட் மற்றும் விஸ்வநாத் காட். ஸோ இந்த 4 இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் கலங்கரை விளக்கத்தை ஓப்பன் பண்ண போறாங்க. இந்த 4 ஏரியாவும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் உள்ளது. ஸோ இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் வாட்டர்வே 2, அதாவது பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ இதை ஒட்டி இந்த ஆற்றங்கரையை ஒட்டி தான் நம்மளுக்கு இந்த 4 பிளேசஸும் இருக்கு. ஸோ இதில் மெயின் டேட்டா என்ன பார்த்தீங்கன்னா இது எந்த ஆற்றங்கரையில் கட்டப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பிரம்மபுத்திரா ஆற்றங்கரை. ஸோ அந்த 4 பிளேசஸ் வந்து அசாம்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல வந்து முக்கியமான டேட்டா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா ரிவர், அதாவது பிரம்மபுத்திரா ரிவர்ல தான் இந்த காட்டங்கரை கலங்கரை விளக்கம் வந்து கட்டப்பட உள்ளது. ஸோ இது இந்த ரிவர்ல நேஷனல் வாட்டர்வே 2 இதை கவர் பண்ற விதமா தேசிய நீர் வழிப்பாதை 2, ஸோ இந்த வழிப்பாதையை கவர் பண்ற விதமா தான் நம்மளோட லைட் ஹவுஸ் வந்து கட்டப்பட உள்ளது. ஸோ இந்த நேஷனல் வாட்டர்வே 2 எங்க இருந்து எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சதியா டு டுப்ரி, இந்த 2 ஏரியாவும் அசாம்ல தான் இருக்கு. ஸோ இதோட பாதை வந்து பார்த்தீங்கன்னா சாடியா துப்ரி வரை பரவி உள்ளது இந்த நம்ம நேஷனல் வாட்டர்வே 2. ஸோ இந்த நேஷனல் வாட்டர்வே 2 தேசிய நீர் வழிப்பாதை 2 அதோட ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 891 கிலோமீட்டர், அதாவது 891 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 891 கிலோமீட்டர். ஸோ இது எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 1 செப்டம்பர் 1988, அதாவது 1 செப்டம்பர் 1988 தான் ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்டது. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா நேஷனல் வாட்டர்வே 2 நம்மளுக்கு வந்து சதியா டு டிப்ரி இந்த இடத்துல தான் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 4 பிளேசஸ்ப்பா, இந்த 4 பிளேசஸ் வந்து நம்ம லைட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த 4 பிளேசஸ் நம்ம மேப்ல பார்த்தோம்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, இந்த பிளேஸ், அதாவது சில்காட் என்ற பிளேஸ் வந்து நம்மளுக்கு இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா, சில்காட் என்ற பிளேஸ் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு என்ற பிளேஸ் வந்து நம்மளுக்கு எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகிபில் என்ற பிளேசஸ் வந்து இங்கே இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் காட் அது வந்து இந்த இடத்துல இருக்குப்பா. ஓகேங்களா, ஸோ இந்த 4 பிளேசஸ்லாம் நம்மளுக்கு வந்து புதுசாக இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆற்றங்கரை கலங்கரை விளக்கம் ரிவரைன் லைட் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க இந்த 4 பிளேஸ்ல தான் சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு டேட்டாவை பார்க்குறோம். ஸோ எந்த ரிவர்ல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர். ஓகேங்களா, எந்த ஸ்டேட்ல ஓப்பன் பண்றாங்கன்னா அசாம் மாநிலத்தில் தான் இதை வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான டேட்டா அவ்வளோதான்ப்பா. ஸோ இது சார்ந்த டிஎன்பிசி பிஐக்யூ கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா நதி சார்ந்த பிஐக்யூ கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் ஒன்று இருக்கு. ஸோ கீழ்கண்ட ஆற்றங்கரையில் அவற்றின் துணை ஆறுகளோட இன்னைக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இண்டஸ் ரிவர் தெரியும், இண்டஸ் ரிவரோட துணை ஆறு என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்திரவதி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா ரிவரோட துணை ரிவர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சுபஸ்ரீ. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா ரிவரோட துணை ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா கோமதி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரியோட துணை ஆறு சின்னாப் சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்த டேட்டா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு டேட்டா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. காற்று தர குறியீடு, காற்று சார்ந்த குறியீடுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் போயிட்டு இருந்தது. அதோட ரிசல்ட் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் கண்டக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்தியாஸ் இதை வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபின்லாண்ட் பேஸ்ட் இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் குரூப் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வந்து சென்ட்ரல் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர். ஸோ இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா சென்ட்ரல் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர் இந்த ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து ஃபின்லாண்டில் இருக்குப்பா. இந்த ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இதோட ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 237 இந்தியன் சிட்டிஸில் 204 இந்தியன் சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டு மீட் த ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட், அதாவது காற்று தர அளவீடு இவ்வளோதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குப்பா. அதை வந்து 204 நகரங்கள், அதாவது மொத்தம் இருக்க 238 இந்திய நகரங்களில் 204 நகரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியாவை அக்செப்ட் பண்ணப்படல. ஸோ இதை ஃபாலோ பண்ணப்படலை. ஸோ இது வந்து ரொம்ப மோசமான டேட்டாவை நம்ம பார்க்குறோம். So the analysis was done using the data provided by India's Central Pollution Control Board. So Central Pollution Control Board அதாவது இந்தியாவின் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்த ரிப்போர்ட் வச்சு தான் ஸோ அந்த வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நடத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய நகரங்கள் 238 இந்திய நகரங்களில் 204 இந்திய நகரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான வானிலையை கொண்டு உள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம இது மூலமாக பார்க்குறோம். ஸோ மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு எது சொல்லிட்டு பார்க்கணும் முக்கியமான டேட்டாப்பா காசியாபாத். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஸோ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் மாசடைந்த நகரம் எது சொல்லிங்கன்னா காசியாபாத். இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஸோ இதோட கிரைட்டீரியா படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
பார்த்தோம்னா 2.5 பர்டிகுலேட் மேட்ரஸ், அதாவது இவ்வளோ டஸ்ட் தான் வந்து காற்று தரத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குப்பா. அது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் சொல்லிட்டு 2.5 தான் இருக்கணும், காற்று அளவில் 2.5 அளவு தான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரைட்டீரியா வந்து இந்த காசியாபாத் என்ற நகரம் ஃபாலோ பண்ணவில்லை. ஸோ ரொம்ப மோஸ்ட் பொல்யூட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள இந்த சிட்டியை வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில். நெக்ஸ்ட் இந்தியாவிலே ரொம்ப கிளீனஸ்ட் சிட்டி எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சம்ராஜானா நகர். ஸோ இது வந்து கர்நாடகாவில் இருக்குப்பா. ஸோ சம்ராஜானா நகர் வந்து கர்நாடகாவில் இருக்குன்னு சொல்லிட்டு மிகவும் தூய்மையான நகரம் சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெகா சிட்டிஸ், அதாவது இந்தியாவில் இருக்க பெருநகரங்களில் என்ன டேட்டான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டெல்லி, கொல்கத்தா, மும்பை, சென்னை ஃபைல் டு மீட் த நேஷனல் PM 2.5 ஸ்டாண்டர்ட், ஒன்லி பெங்களூரு ரிமைண்ட் வித்தின் த நேஷனல் லிமிட். அதாவது என்ன சொல்ல வராங்க, டெல்லி, கொல்கத்தா, மும்பை மற்றும் சென்னை ஆகிய பெருநகரங்களில் தேசிய அளவிலான PM பர்டிகுலேட் மேட்ரஸ், அதாவது பர்டிகுலேட் மேட்ரஸ்னா இந்த அளவு தான் சொல்லிட்டு டஸ்ட் இருக்கணும், 2.5 அதாவது 40 μg/m3. இந்த அளவில் எடுக்கக்கூடிய காற்றுல கிட்டத்தட்ட 2.5 மட்டும்தான் டஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த கிரைட்டீரியா வந்து இந்த நகரங்கள் பூர்த்தி பண்ணவில்லை சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்மளோட இந்தியாவோட டேட்டா எவ்வளோ மோசமா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா 39 μg/m3 மட்டுமே தேசிய வரம்பிற்கு உள்ளது. ஸோ இந்த பெருநகரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பெங்களூர் மட்டும்தான் ஓரளவுக்கு மாசற்ற நகரமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க டேட்டாவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுபடி பார்த்தோன்னா நன் ஆஃப் த 238 சிட்டிஸ், அதாவது இந்தியாவில் இருக்க ஒரு நகரம் கூட பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய 2.5 டஸ்ட் பர் 5 μg/m3. இந்த அளவு, அதாவது காற்றினோட அளவு 5 μg/m3. இந்த அளவில் இருக்க காற்றுல 2.5 அளவு மட்டும்தான் பர்டிகுலர் மேட்ரிக்ஸ், அதாவது டஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்தியாவில் இருக்க ஒரு நகரம் கூட ஃபாலோ பண்ணவில்லை. ஸோ இந்தியா இஸ் அ மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த PM 2.5 பர்டிகுலர் மேட்டர்ஸ் 2.5 என்னன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். நுண்துகள்கள் பொருள், அதாவது 2.5 மட்டும்தான் நுண்துகள்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா இருக்கு காற்றுல. ஸோ அதோட டேட்டா தான் அது. ஸோ இது சார்ந்த PAக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா த ரிப்போர்ட் ரிலீஸ் பை US based ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டியூட் ஏர் குவாலிட்டி அண்ட் ஹெல்த் இஸ் மோர் தென் 7,000 சிட்டிஸ். டெல்லி இஸ் ரேங்க்டு ஃபர்ஸ்ட் ஃபார், அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் இன்ஸ்டியூட் காற்றின் தரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றை 7,000க்கும் மேற்பட்ட நகரங்களில் ஆய்வு செய்தது. இதில் டில்லி வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்தில் உள்ளது சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா PM 2.5 இதுதான் வந்து இதோட ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா PM 2.5 பர்டிகுலர் மேட்டர்ஸ் 2.5 அளவு இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ காற்றில் இருக்கிற டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அளவு மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப பொல்யூட்டட்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் என்வரான்மெண்ட் 2026 ரிப்போர்ட், அதாவது இந்திய சூழியல் அறிக்கை 2026. இது என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன், திடீர்னு பார்த்தீங்கன்னா மண் சரிவு ஏற்படுறது, திடீர்னு வந்து அளவுக்கு அதிகமான மழை பெய்யுறது, ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா புயல் வரது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து புயல் வரது, மண் சார்ந்த ஒரு சில டிசாஸ்டர், அதாவது பேரிடர்பாடுகள் வரது. ஸோ இதமாரி வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு சடனாக வந்து ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரிடர் வரும்போது அதுதான் நம்ம எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 99% நாட்கள் வந்து இந்த மாதிரி டிசாஸ்டரை சந்திச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் 2025ஆம் ஆண்டு 99% நாட்கள் வந்து ஏதேனும் ஒரு தீவிர வானிலை நிகழ்வை அடைந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பதிவாகி உள்ளது. அதாவது வெப்ப அலை, வெள்ளம், குளிர் அலை சொல்லிட்டு பலவிதமான டிசாஸ்டர், ஏதோ ஒரு டிசாஸ்டர் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்தியாவில் 99% ஆஃப் டேஸில் பேலன்ஸ் இருக்க 1.1% தான் வந்து எந்த இடர்பாடு வரலன்னு சொல்லிட்டு நமக்கு இதுல இருந்து தெரியுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்டட் இன் 4,419 ரிப்போர்ட்டட் டெத்ஸ், டேமேஜ் பார்த்தீங்கன்னா 17.41 மில்லியன். ஸோ கிராப்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். 4,419 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில் 2025 பேரிடர்னால. 17.41 அதாவது 17.41 மில்லியன் ஹெக்டர் கிராப் விவசாய பயிர்கள் வந்து சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த அறிக்கையை யார் வெளியிட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், ஸோ அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம், இதுதான் வந்து நம்மளுக்கான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அதோட டைரக்டர் யார் சொல்லிட்டு பார்த்தோன்னா சுனிதா நரேன், அதாவது CICயின் தலைமை இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா நரேன். நெக்ஸ்ட் ஸ்டேட், இந்த இந்தியா மாநிலத்திலே ரொம்ப ஒஸ்ட் அஃபெக்ட் ஆன அந்த டிசாஸ்டர்னால அஃபெக்ட் ஆன சிட்டி எது பார்த்தீங்கன்னா நம்ம இமாச்சல் பிரதேசம் தான் சொல்கிறோம். ஸோ எந்த மாநிலம் வந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தீவிர வானிலையினால் சொல்லிட்டு பார்த்தோன்னா இமாச்சல் பிரதேஷ். இது வந்து இதுக்கு ரீசன் என்னன்னா
இமாச்சல் பிரதேசில் நிறைய வந்து மவுண்டைன் ரீஜன்ஸ்லாம் நம்ம காணப்படுது. ஓகேங்களா? ஸோ மவுண்டைன் ரீஜன்ஸ் ப்ளஸ் ஹிமாலயாஸும் இதில் வந்து சர்டன்லி கவர் ஆயிருக்கு. ஸோ சில பகுதி வந்து ஹிமாலயாஸாலையும் கவர் ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக நிலச்சரிவு ஏற்பட அதிகமாக வாய்ப்பு உள்ளது. ஸோ நிலச்சரிவு ஏற்பட அதிகமாக வாய்ப்பு உள்ளது. அப்புறம் மழை அளவும் அங்கே கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி பல விதமான காரணத்தினால்தான் பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் வந்து ஒஸ்ட் ஹீட் பை எக்ஸ்ட்ரீம் வெதர்னு சொல்கிறாங்க. அதாவது தீவிர வானிலையால் மிகவும் மோசப்படக்கூடிய மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த கிளைமேட் கிரிட்ஜ், அதாவது பாரிஸ் கான்ஃபரன்ஸ் 2015, இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குளோபலி வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் தான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா கொண்டு வந்தாங்க. அதாவது குளோபல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது இன்க்ரீஸ், அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் மூலமாக குளோபலி நம்மளுக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த இன்க்ரீஸ் வந்து 1.5 டிகிரிக்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஆனுவலின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட் போட்டாங்க. ஸோ இந்த ஒரு க்ரைட்டீரியா போட்டாங்க உலக அளவில் எல்லா நாடுகளுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மீறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 1.5 டிகிரி செல்சியஸ் இந்த சேஃப்டி க்ரைட்டீரியாவை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்கான ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி வாட்டர் டீசாலினேஷன் ப்ராஜெக்ட், அதாவது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சொல்லிட்டு லட்சத்தீவில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்கப்பா. ஸோ இந்த டீசாலினேஷன் ப்ராஜெக்ட்னா என்னன்னா, டீசாலினேஷன் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி சயின்ஸில் பார்த்துருப்போம். அது என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ வந்து நார்மல் சி வாட்டர் எடுத்துப்போம், கடல் தண்ணி ஓகேங்களா? சி வாட்டர் நம்ம கடல் தண்ணி எடுத்துப்போம். அதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சால்ட்டெல்லாம் வந்து கீழே ஸ்டாக்னேட் ஆகிடும், கீழே வந்து செட்டில் ஆகிடும். எவாப்ரேட் ஆகி பியூர் வாட்டர் மட்டும் நம்மளுக்கு வந்து மேலே செட்டில் ஆகும். ஸோ இந்த பியூர் வாட்டர் வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ், அதாவது நீர் ஒடுக்கல் முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆவி ஒடுக்கல் முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக எடுத்த தண்ணியை கண்டென்சேஷன் பண்ணி நம்ம பியூர் வாட்டராக நம்ம எடுத்துப்போம். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து நம்மளுக்கு டீசாலினேஷன், அதாவது கடல் நீரை குடிநீராக்கும் ப்ராசஸ் சொல்லிட்டு நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இதை வந்து ரீசெண்டாக லட்சத்தீவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா லோ டெம்பரேச்சர் அண்ட் தெர்மல் டீசாலினேஷன், அதாவது குறைந்த வெப்பநிலை வெப்ப சுத்திகரிப்பு, அதாவது குறைந்த வெப்பநிலையிலே நம்ம அந்த டீசாலினேஷன் ப்ராசஸை நடத்திடலாம். ஸோ அதுதான் இந்த லட்சத்தீவில் ஓப்பன் பண்ண போகிற டீசாலினேஷன் திட்டத்தில் முக்கியமான ஃபியூச்சர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, அதாவது இதை செயல்படுத்தும் அமைப்பு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ அதாவது புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதோட ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் அக்ராஸ் 8 ஐலாண்ட், அதாவது 8 தீவுகள், லட்சத்தீவு இன்க்ளூடிங் கவராட்டி, மினிகாய் அண்ட் அகாட்டி. ஸோ 8 தீவுகளில் வந்து இந்த பிளானை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு ஃபேக்சுவல் டேட்டாவை நம்ம இங்கே பார்த்துருவோம். ஸோ இது எப்போ ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னா நவம்பர் 1993. ஸோ இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை, தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு டேட்டாவை பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது சார்ந்த பிஐக்யூ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்தியா இஸ் லொக்கேட்டட் அட், அதாவது இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்கே அமைந்துள்ளன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நியூ டெல்லி. சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம்ப்பா. இப்போ நம்ம குடும்ப தலைவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா வந்து கிரெடிட் ஆகுது. ஸோ அந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேயும் இதேமாதிரி ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்கீம்னா பஞ்சாப் மந்த்லி அலவன்ஸ், பஞ்சாப் மாநிலத்தின் மாதாந்திர உதவித்தொகைன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம்ப்பா. ஸோ அவங்க வந்து உமன்ஸ்க்கு வந்து மந்த்லி வந்து 1000 ரூபீஸ் தரத்தா சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த உமன்ஸ்னால் வந்து 18 வயதிற்கு மேற்பட்ட மகளிர் பெண்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய். இதிலே வந்து ஷெட்யூல் கேஸ்ட் பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் இப்போ மாதம் சொல்றாங்க. ஸோ அதர் கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1500 ரூபா வந்து அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். ஸோ இது சார்ந்த எக்ஸாம் மீன்ஸ் நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து இது தொடங்கப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா 15/9/2023 சொல்லிட்டு பார்க்கணும்ப்பா. ஸோ அதாவது 15/9/2023 அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குன்னா, இது வந்து அறிஞர் அண்ணாவோட பர்த்டேவா நம்ம சொல்லிட்டு பார்க்குறோம். அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீமை வந்து யார் திறந்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் தான், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சாரு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீமை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ந்த பிஐக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த 4 கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் மகளிர் திட்டம் டு எம்பவர் ரூரல் உமன், அதாவது கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளில் கீழ்காண்பவற்றை எவைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கப்பா. ஸோ ஒரு மகளிர் திட்டம் வந்து லான்ச் பண்ணுறோன்னா கிராம பகுதிகளில் அவங்க எந்த கிரைட்டீரியாலாம்
சார்ந்த டெவலப்மெண்ட்டை வந்து அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அது என்ன கிரைட்டீரியானா, சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அந்த பெண்களை உயர்த்தணும். இந்த 4 கொள்கையை வந்து அடிப்படையாக வச்சு தான் எந்த ஒரு ஸ்கீம்னாலும் ரூரல் கிராம பகுதியில் லான்ச் பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே சைன் ஹாப்னு சொல்லிட்டு உமன் ஸ்டாஃப் கேட் வந்துருக்காங்கப்பா. பெண் ஊழியர்களுக்கான ரயில்வேயின் ஷைன் செயலி. இந்த ஷைன் செயலினா பேசிக்காக என்ன சொல்ல வருதுன்னா, ரயில்வே துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் அடிப்படையில் தான் இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கான ப்ரொடக்ஷன், அவங்களுக்கான செக்யூரிட்டியை தரணும்னு சொல்லிட்டு இந்த ஷைன் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஷைன் ஆப்போட ஃபுல் அப்ரிவேஷன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட். அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட். இது ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன் விரிவாக்கம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் வந்து இது எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்குதுன்னா, இந்த வந்து இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, அதாவது சர்வதேச இப்போ மகளிர் தினம் அன்னைக்கு தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பணியிடத்தில் நடைபெறும் பாலியல் துன்புறுத்தல் குறித்து பெண் ஊழியர்கள் புகார் அளிப்பதற்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த பிஐக்கு கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆப் சார்ந்த ஒரு பிஐக்கு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டது கொஸ்டின். ஸோ பீம் ஆப்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபார் யூசிங் ஆதார் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, ஆதார் வந்து பயன்படுத்துறதுக்காக பீம் ஆப்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. சகி ஆப் வந்து பெண் தொழில் முனைவோரின் மேம்பாட்டிற்காக, அதாவது பெண்கள் வந்து தொழில் செய்கிறாங்களா அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டை தரத்துக்காக இந்த சக்தி ஆப்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. சுக்யாந்த் யாத்ரா ஆப் வந்து ஃபார் ஹைவே யூசர், அதாவது நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போது இந்த சுக்யாந்த் ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், ஸோ இவங்க வந்து நம்மளோட உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் இவங்களை பற்றின ஒரு ஃபேக்சுவல் டேட்டா வந்திருக்கு. ஸோ எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஆக்டிவிஸ்ட், அதாவது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன்றவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வள்ளலார் அண்ட் காந்தியன் மூவ்மெண்ட், அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா வள்ளலார் மற்றும் காந்தி இயக்கங்களால் ஈர்க்கப்பட்ட சமூக ஆர்வலர் சொல்கிறாங்க. ஸோ வள்ளலாரோட பிரின்சிபல்னாலையும் காந்தியனோட பிரின்சிபல்னாலையும் இவங்க வந்து ஈர்க்கப்பட்டவங்க. ஸோ அவங்களோட பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க பேசிக்காக என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஜெகநாதன், அதாவது அவங்க கணவர் ஜெகநாதனுடன் சேர்ந்து நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் கொடுத்தாங்க. ஸோ லேண்ட்லெஸ் பீசன்ட் தலிட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து லேண்ட் கொடுக்குற ஸ்கீம் தான் இவங்களோட பெரிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறான். உழுபவனுக்கே நிலம் சொல்லிட்டு இவங்களோட பெரிய மோட்டோவாக இருக்குது. ஸோ நிலமற்றவர்களுக்கு, தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நிலம் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளாக நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து ஆல்சோ வினோபாவே, அதாவது பூதான் மூவ்மெண்ட், அதாவது பூமிதான இயக்கத்தில் ஈடுபட்ட வினோபாவேவுடன் இணைந்து பணியாற்றியவர். பீகாரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ஏக்கர் நிலத்தை பார்த்தீங்கன்னா நிலமற்ற விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட்டாக நம்ம இவங்கள்த பார்க்குறோம். ஸோ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்ற அவங்க பேரை கேட்டாலே வந்து என்னன்னா, நிலம் பிளஸ் நீதி, நிலம் அடிப்படையில் நீதி வழங்கியவங்க தான் இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஸோ இதுதான் இவங்களை பற்றின ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலம் பிளஸ் நீதி ஈக்குவல் டு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இவங்களோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் மேஜர் பார்ட் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, நிலமற்ற ஏழைகளுக்கு, தலித் சமூகத்தினருக்கு நிலம் கொடுப்பது தான் இவங்களோட மேஜர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இவங்களை சார்ந்த ஒரு பிஐக்கு கொஸ்டின் வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதை இவங்களை சார்ந்த பிஐக்கு கேட்கப்பட்டிருக்கு ஆல்ரெடி. ஸோ இவங்களை பற்றின டேட்டா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ மேட்ச்சில் ஃபாலோயிங் பண்ணிடலாம். அம்மு சுவாமிநாதன்றவங்க வந்து அரசியல் அமைப்பு சபையில் மெம்பராக இருந்தவங்க. நெக்ஸ்ட் வந்து ருக்மணி லட்சுமிபதி இளைஞர் கூட்டணிவை தொடங்கினவங்க இருந்தாங்க அதில் மெம்பரா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வந்து பூதான இயக்கம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பரில் இது இடம்பெற்றிருக்கு. ஸோ முக்கியம் பூதான இயக்கம்னாலே கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தமிழ்நாட்டிலேருந்து ஃபைட் பண்ணவங்க. ஸோ அஞ்சலி அம்மாள், ஓகேங்களா, அஞ்சலி அம்மாள்ன்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா, அதாவது இந்த சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் டேட்டா என்ன சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம்னா, இந்தியன் டீம் won the T20 வேர்ல்ட் கப் 2026, அதாவது நம்மளோட இந்திய கிரிக்கெட் அணி, இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணி 2026க்கான உலகக்கோப்பையை வென்றுள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு டேட்டாவை பார்க்குறோம்ப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்காங்கன்னா 3வது முறை, 3rd டைம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். 3rd டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய அணியின் கேப்டனாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஸோ இந்த டேட்டா எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, SIPC இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் டீமோட கேப்டன் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உலக கோப்பையில் பங்கெடுத்த இந்திய அணியின் கேப்டன் யாருன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டேட்டா நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை சார்ந்து வேற என்ன டேட்டாலாம் இருக்குன்னா, இந்தியன் டீம் வந்து இந்த T20 வேர்ல்டு கப்பை 3rd டைம் வின் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 2வது முறை தொடர்ச்சியாக வின் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அடிஷனல் டேட்டாவாக பார்க்குறோம். ஸோ 2வது முறை தொடர்ச்சியாக வின் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் 3வது டைமாக எதை வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு டேட்டாவை பார்க்குறோம். ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் எங்கே நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்தியாவில் தான் நடைபெற்றது. இந்தியாவில் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஓகேப்பா, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிடுவோம். In which district of Himachal Pradesh were the new fruit fly species Axidoxantha peratoflava and Hemili sunere discovered சொல்லிட்டு கேட்குறாங்கப்பா. இதுக்கான ஆன்சர் வந்து சோழன் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதாவது இமாச்சல் பிரதேசத்தின் எந்த மாவட்டத்தில் அசிடோசாந்தா பெரட்டோஃப்ளோவா மற்றும் ஹிமிலிய சுனேரியா என்ற புதிய வகை பழ ஈக்கள் கண்டறியப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் சோழன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ரிவரின் லைட் ஹவுசஸ், அதாவது இந்தியாவில் முதல் முறை ஆற்றங்கரை கலங்கரை விளக்கம் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு அமைய உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் சிட்டி வாஸ் ரேங்க்டு மோஸ்ட் பொல்யூட்டட் இன் இந்தியா, அதாவது டியூரிங் வின்டர் 2025, அதாவது குளிர்காலத்தில் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு சொல்லிட்டு எதை நம்ம சொல்லிட்டு பார்க்குறோம்னா காசியாபாத். இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த CAC ரிப்போர்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ் அக்யூர் ஆன் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டேஸ், அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான எத்தனை சதவீத நாட்களில் தீவிர வானிலை நிகழ்வுகள் பதிவாகிலும் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 99% சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் டெக்னாலஜி இஸ் யூஸ்ட் இன் சி வாட்டர் டீசாலினேஷன் டியூரிங் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் இன் லக்ஷதீப். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து லோ டெம்பரேச்சர் தெர்மல் டிஸ்டிலேஷன், அதாவது குறைந்த வெப்பநிலை வெப்ப சுத்திகரிப்பு. இந்த டெக்னிக் மூலமாக தான் நம்மளுக்கு அந்த டீசாலினேஷன் ப்ராசஸ் ஸ்கீம் நடைபெற உள்ளது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மந்த்லி அலவன்ஸ் அனௌன்ஸ் பை பஞ்சாப் கவர்மெண்ட் ஃபார் உமன் அபோவ் 18 இயர்ஸ், அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு பஞ்சாப் அரசு அறிவித்துள்ள மாதாந்திர உதவித்தொகை எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் 1000 ரூபா. ஸோ பட்டியலின சார்ந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 1500 சொல்லிட்டு நம்ம அங்கே உள்ள பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் ஆப் லான்ச் பை இந்தியன் ரயில்வே ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார், அதாவது இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்திய ஷைன் செயலி எதற்காக வடிவமைப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து உமன் ஸ்டாஃப் டு ரிப்போர்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தல் குறித்து புகார் அளிக்க சொல்லிட்டு நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாமால் ஜெகநாதன் ஒர்க்டு வித் வினோபாவே மூமெண்ட் இன் விச் மூமெண்ட் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது கிருஷ்ணபால் ஜெகநாதன் வினோபாவேவுடன் இணைந்து எந்த இயக்கத்தில் பணியாற்றினான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பூதான இயக்கம், நிலம் வழங்கும் இயக்கம், நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வழங்கும் இயக்கம் சொல்லி நம்ம உள்ள பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2026, அதாவது who was the captain of the Indian team that won the T20 World Cup in 2026, அதாவது 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியின் கேப்டனாக இருந்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆன்சர் வந்து சூரியகுமார் யாதவ்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு. ஸோ டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க, ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் டைம்ல ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப், அதாவது விஜயகுமார் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரிவிஷன் பண்ண தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நம்ம டேட்டாலாம் நம்ம மனசில் பதிஞ்சு ஸோ எக்ஸாம் டைமில் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. மீண்டும் நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.